இந்த அப்பனோட ஞாபகம் ஏன்டா உனக்கு வராம போச்சு? டேய், உனக்கு வேண்டியது நீ எப்பவும் என்கிட்ட தானே கேட்ப. இப்போ மட்டும் ஏன்டா என்கிட்ட கேட்காம ஒரு தப்பான காரியத்தை செஞ்ச? நீங்க ரொம்ப யோகிய மாதிரி பேசாதீங்கண்ணே. நீங்க சம்பாதிச்ச எல்லா காசுமே தப்பான வழியில வந்தது தானே. காரியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கமிஷன் அடிச்சீங்க, நான் செயின் அடிச்சேன். உங்க புத்தி தானே எனக்கும் இருக்கும். ஏய், அன்பளிப்பா வாங்குறது வேற, ஒருத்தட்டா அடிச்சு புடுங்கிறது வேறடா. நான் கரப்டட் ஆபீசர் தான். பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு ஏத்த மாதிரி காசு வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. நான் செஞ்ச தப்பால யாருக்கும் பாதிப்பு இல்லை, ரெண்டு பக்கமும் நன்மையா தான் இருக்குது. ஆனா உன் விஷயம் அப்படி இல்லடா. நிறைய பொம்பளைங்களுக்கு அவங்க கழுத்துல போட்டிருக்கிற ஒத்த செயின் தாண்டா மொத்த சொத்தே. அதையும் அடிச்சு புடுங்கிட்டா அவங்க என்னடா பண்ணுவாங்க? அவங்க வயிற்றுலையும் சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு நீயும் நல்லபடியா வாழ முடியாதுடா மானே. என் வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். என் மேல அப்படியே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி ரொம்ப சீன் போடாதீங்கண்ணே. என்ன வெளியே விட போறீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. டெய்லி நான் உனக்கு பேக்கெட் மணி கொடுத்தேன்ல, அது பத்தலன்னா நீ எங்கிட்டயே கேட்டுக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்காக தப்பான வழியை செலக்ட் பண்ண? அப்படி என்ன எமர்ஜென்சி உனக்கு? எனக்கு 1000 தேவைகள் இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ரொம்ப நாள் என்னால உள்ளே எல்லாம் இருக்க முடியாது. சீக்கிரம் என்ன வெளியே கொண்டு வர வேலையை பாருங்க, இல்லனா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன் ஆணவம் அடங்கல, திருந்த மாட்டடா. நீ திருந்தவே மாட்டடா. மற்ற ஸ்டேஷன்லாம் செயின் ஸ்நாச்சிங் கேஸை விசாரிச்சு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க தெரியுமா உனக்கு? ஒரு 10-15 வருஷம் உள்ள இருந்துட்டு வா, அப்பதான் உனக்கு மொத்த கொழுப்பும் அடங்கும். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க தம்பி? நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. விசாரணைங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். இங்க பாரு, அப்பா உன்னை ஜாமீன்ல எடுத்துட்டு வருப்பா. இல்ல, எனக்கு அவர் மேலலாம் நம்பிக்கை கிடையாது. நீங்க என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு வேலையை பாருங்க. வெளியே வந்ததும் நான் உங்களுக்கு காசு தரேன் அங்கிள். அடிங்க ஆண்டவரே. என்ன செயின் இருக்கிறத விட்டு வீடு வீடா போந்து கொள்ளையடிக்க போறியா? அதானே பரமர. இங்க நாம போலீஸ், இவன் அக்யூஸ்ட், அவ்வளவுதான் மரியாதை இவனுக்கு. இவன் தோலை உரிச்சு விசாரிங்க. இவன் எங்கெல்லாம் இது வரைக்கும் திருடி இருக்கான்னு எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கி சார்ஜ் ஷீட் போடுங்க. எந்த வக்கீலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் எழுதுங்க. காலம் முழுக்க ஜெயில இருக்கட்டும், அப்பதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். தம்பி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். யோ ஓயா. மயிலு, நீயும் சார் கூட வருவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. சாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லத்தேன்னு நான் சொல்லான்னு தான் இருந்தேன். ஆனா மயில் தான் சர்ப்ரைஸா இருக்கட்டும் வேண்டான்னு சொல்லிட்டா. ஓ, மேடத்தோட உத்தரவா? அப்போ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லையே. இப்பவே தலையாட்டி பழகிட்டாதானே எதிர்காலத்துல ரொம்ப நல்லா இருக்கும். டீனு, வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா? உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? நான் ஏன்டே சும்மா இருக்கணும்?
மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு தான் வாயின்னு ஒண்ணு சாமி கொடுத்திருக்கு. மனசுல பட்ட இன்னொன்னு சொல்லட்டுமா? சாரும் நீயும் ஜோடியா வரத பாக்குறப்போ எவ்வளோ அழகா இருந்துச்சு தெரியுமா? ஏய், நாங்க ஒண்ணும் ஜோடியா வரல, ஒரே கார்ல வந்தோம், அவ்வளவுதான். அது சரி, நீ கான்ஸ்டபிள் வேலைய விட்டுட்டியா? ஏண்டி? ஆ, புதுசா வேற ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. திடீர்னு காதல் குருவா அவதாரம் எடுத்து பெண்ணின் மனதில் இடம் பிடிப்பது எப்படி, காதலியின் மனதை கவருவது எப்படின்னு போன்லயே கிளாஸ் எடுக்கிறியா? உனக்கு இதெல்லாம் தேவையாடி? ஃப்ரீ டைம் நிறைய இருந்தா உருப்படியா ஏதாவது வேலை செய். அதை விட்டுட்டு ஏன் இப்படி வெட்டி வேலை பாக்குற? மயிலு, இது வெட்டி வேலை இல்ல மயிலு, ரெண்டு மனசையும் ஒட்டுற வேலை. சார், இந்த மாதிரி மொக்கையா ஏதாவது சொல்லிதான் சார் மாட்டிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சார். சரி சரி சரி, சாரி சாரி சாரி. மயிலு, சில பொண்ணுங்களோட மனசு கல்லு மாதிரி இருக்கும், ஆனா சில பேரோட மனசு பாறை மாதிரி இறுகி கிடக்கும். அத உடைக்கிறதுக்கு இன்னொரு கை தேவைப்படும். சாருக்கு அந்த கையா தான் நான் இருக்கேன். ஆசைப்படுற ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறது ஒரு சிறப்பான சேவைடி. அது ஒரு பெரிய புண்ணியம். இதுல ஏன் சுயநலமும் இருக்கு. நான் இந்த புண்ணியத்தை செஞ்சா எனக்கும் சார் மாதிரி ஒரு நல்ல பையன் செட் ஆயிடுவான்ல. கண்டிப்பா. அதான். ஏய், நான் இவர் மேல ஆசைப்படுறேன்னு உன்கிட்ட சொன்னேனாடி? சொன்னாதான் தெரியுமாடி? காதல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, கண்ணுல தெரியற ஒரு வெக்கம் போதுண்டி. இததான் உன்கிட்ட நிறைய தடவை பாத்திருக்கேனே. அந்த வெக்கம், அந்த சிரிப்பு, இதெல்லாம் நானே நிறைய தடவை பாத்திருக்கேன். நான் பேசுறதையும் சிரிக்கிறதையும் வச்சு ஆளாளுக்கு என்ன வேணா கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா என் மனசுல அப்படியெல்லாம் எதுவும் இல்லன்றதுதான் உண்மை. ஜீவா சார், நான் இவளுக்கு நிறைய வேப்பில அடிக்க வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் கார் கிட்ட வெயிட் பண்ணுங்க. ஏய், என்னதாண்டி உன் பிரச்சனை? ஜீவா சரி என்னைய சுத்தி சுத்தி வரது தாண்டி பிரச்சனை. முன்னையாவது கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருந்தாரு, ஆனா இப்ப என் வீட்டு மாடிலேயே குடி வந்துட்டாரு. ஏதோ ஒரு காரணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு என்ன அடிக்கடி பார்க்க வராரு. ஏற்கனவே அவர் பண்ற அமக்களத்தை தாங்க முடியல. இதுல நீ வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து அவரை ஏத்தி விட்டுற. என் மனச மாத்துறங்கிற பேர்ல ஒவ்வொரு நாளும் அவர் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருடி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னவோ சிரிச்சுக்கிட்டு இருக்க. என் டென்ஷனும் கோவமும் உனக்கு காமெடியா தெரியுதா? காமெடியா தெரியல, ஆனா நீ நடிக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏய், நிஜமாவே நான் கோவமா தாண்டி பேசிட்டு இருக்கேன். அப்படியா? நான் நம்பிட்டேன் மயிலு. சரி, முறைக்காத. தத்தி தத்தி நடக்கிற காலத்துல இருந்து நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். உன் நிஜமான கோவம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் வேஷண்டி. உன் காதல மறைக்க நீ விதவிதமா முகமூடி போட்டுக்கிட்டு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. அந்த வேஷத்தை கலைச்சிட்டு நீயே நிதானமா யோசிச்சு பாரு. ஜீவா சார் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் நீனு 1000 பொண்ணுங்க அவரை கட்டிக்க வரிசையில வந்து நிப்பாளுங்க. நிக்கட்டும், அதுல ஒருத்திய தேர்ந்தெடுத்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னையே தேவையில்லாம தொந்தரவு பண்ணணும். ஏன்னா நீதான் வாழ்க்கை, நீதான் எல்லான்னு சார் நினைக்கிறாரு. 1000 பொண்ணுங்க என்ன, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர் மனசு மாறாதுடி. அதுக்காக தான் சொத்து சொந்தம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மாடி போர்ஷன்ல வந்து ஒண்டிக்கிட்டு இருக்காரு. சொத்து விட்டுட்டு வந்தது கூட உனக்கு தியாகமா தெரியாம இருக்கலாம், ஆனா பெத்தவங்களை விட்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய விஷயம்டி. உன்னால உங்க அம்மாவை தூக்கி போட்டு வர முடியுமா? அத பத்தி யோசிக்கவாது முடியுமா? ஆனா உனக்காக
ஒருத்தர் அதெல்லாம் செஞ்சிருக்காருனா உன் மேல அவருக்கு எவ்ளோ காதல் எவ்ளோ அன்பு இருந்திருக்கணும். உன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிற ஒருத்தர் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்க மாட்டாருடி. உனக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனா நீ அர்த்தமே இல்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி நீதான். அத பயன்படுத்திக்க தெரியாத முட்டாளும் நீதான். ஏய் போதும் நிறுத்தடி. லட்சியம் தான் முக்கியம். நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு முட்டாள்தனமா தெரிஞ்சா அப்படியே வச்சுக்கோ. லட்சியம் லட்சியம் சொல்லிட்டு இருக்க பாரு, இதுவே ஒரு முகமூடிதான். உனக்கு காதல் மட்டும்தான் இருக்கணும், கனவு இருக்க கூடாதுன்னு சார் சொன்னாரா என்ன? உண்மைய சொல்ல போனா நீ ஐபிஎஸ் ஆகணும்னு நீ எவ்வளவு வைராகியத்தோட இருக்கியோ அதை விட தீவிரமா அவர் இருக்காரு. அதுக்காக தன்னால முடிஞ்சதை செய்யணும்னு துடிக்கிறாரு. அந்த விஷயத்துல நீ எவ்வளவு பெரிய லக்கி. உறவோ பொருளோ கூடவே இருக்கிறப்போ அதோட அருமை தெரியவே தெரியாது. அதை இழந்ததும் தான் அதோட மதிப்பு என்ன நமக்கு எல்லாருக்குமே முழுசா தெரியும். அப்ப நம்ம ஆசைப்பட்டா கூட அது திரும்ப கிடைக்காது. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். ஆண்டவரே கம் இன். வாங்க. கஸ்தூரி, நீ எதுக்கு இங்க வந்த? வெற்றியை நீங்க இன்னைக்கு கூட்டிட்டு வரதா சொன்னீங்கல்ல. ஜெயில குடுக்கற சாப்பாட்ட அவன் நிச்சயமா ஒழுங்கா சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்காவது வாய்க்கு ருசியா சாப்பிடட்டுமேனு தான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? சொல்லாம கொள்ளாம சோத்து மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்க. இது என்ன உன் வீடா இல்ல ஸ்டேஷனா? யாரை கேட்டு இந்த புத்தி இல்லாத வேலை செய்யற? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் என்ன இப்பவே என் பையன் வெற்றிய கையோட கூட்டிட்டு போறேன்னா சொன்னேன். சாப்பாடு தானே தரேன்னு சொன்னேன். அதுக்கு போய் இந்த குதி குதிக்கிறீங்க. குதிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? விசாரணை பண்றதுக்கு தான் அவனை இங்க கூட்டு வந்திருக்கான், விருந்து வைக்கிறதுக்கு இல்ல. கோவத்துல எல்லாத்தையும் தூக்கி எறியறதுக்குள்ள நீ மூட்டை முடிச்சு கட்டி ஓடி போயிடு. பெத்த புள்ள மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையாங்க? நான் டென்ஷன்ல இருக்கேன் கஸ்தூரி, என்ன நீ வெறுப்பேத்தாத. இப்பதான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். இவ்வளவு நடந்தும் கூட செஞ்ச தப்ப நினைச்ச கொஞ்சம் கூட வருத்தப்படல தெரியுமா? என்னை ஏன் வெளியே எடுக்கலன்னு கேட்டு எம்எல்ஏ கோவப்படுறான். நீ பெரிய யோகியமான்னு என்னைய கேக்குறான். அவன் மேல வச்சிருந்த பாசம் நம்பிக்கை எதையுமே அவன் புரிஞ்சுக்கல. என்ன புரிஞ்சுக்காதவனுக்காக நான் ஏண்டி இறக்கப்படணும்? ஏங்க அவன் சின்ன பையங்க, ஜெயில பிடிச்சு போட்டுட்டாங்களேங்கிற ஆதங்கத்துலதான் அவன் அப்படி பேசிருப்பாங்க. அத போய் நீங்க ஏங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? தவறு. இப்ப கூட நீ உன் பையனை விட்டு கொடுக்க மாட்டல? இல்லங்க, வயசுல பெரியவங்களா இருக்கிற நாம விட்டு கொடுத்துட்டு போலான்னு சொல்றேன். வெற்றி மேல உங்களுக்கு வருத்தமும் கோபமும் இருக்கு, எனக்கு அது புரியுதுங்க. ஆனா அந்த கோபத்தை எல்லாம் காட்டுறதுக்கு இது நேரம் இல்லைங்க. முதல்ல அவனை வெளியில கொண்டு வர வழிய பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இப்ப அவனுக்கு தேவை நம்ம ஆதரவு மட்டும்தாங்க. ஆண்டவரே, அவங்க சொல்றதும் சரிதானுங்க. நம்ம சப்போர்ட் இருந்தாதான் தம்பி கொஞ்சம் தெம்பா இருக்குங்க. நம்ம சொல்றதையும் தம்பி கேட்டு கோஆபரேட் பண்ணு. இந்த காலத்துல இந்த மாதிரி வயசுல இருக்கிற பசங்களை விட்டுதாங்க குளிக்கணும். ஆண்டவரே, சாப்பாடு கொடுக்க அனுப்பலாங்களா? பரமேல, இவதான் ரூல்ஸ் தெரியாம பேசுறான்னு நீங்களும் இவ கூட சேர்ந்து பேசினா எப்படி? போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தனுக்கு வெளியில இருந்து சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கலாமா? அந்த நம்ம பையனுக்காக ரூல்ஸை கொஞ்சம் அப்படி இப்படி மாத்திக்கிறது தப்பு இல்லைங்களே. தம்பிக்கு ஆசையா சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படியே திருப்பி அனுப்பிட்டு அவங்க மனசு கஷ்டப்படும்லங்க. தம்பிக்காக இல்லாட்டியும் இவங்களுக்காக கொஞ்சம் யோசிங்களே. அப்புறம் தம்பியும் நீங்க எதுவும் செய்யலைங்கிற கோபத்தில் இருக்காரு.
அப்புறம் நீங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா தம்பியும் கொஞ்சம் சமாதானம் ஆகுமில்லக்கா. எனக்கு இதெல்லாம் சரியா படல பரமன் சார். என்ன வாது செய்யுங்க போங்க. ஆண்டவர் சம்மதம் கொடுத்தாரு. வாங்க போலாம் வாங்க. ஏய், இதான் சாக்குன்னு சொல்லி உள்ள உட்காந்து கதை கலக்காத. 10 நிமிஷத்துல கிளம்பிடணும். ஆமா சரிங்க. அது ரூல் சொல்றாருங்க. வாங்க. வெற்றி எப்படிடா இருக்க? இங்க இருக்கும்போது இந்த கேள்வி எல்லாம் கேட்காதம்மா. எனக்கு எரிச்சலா இருக்கு. சீக்கிரம் வெளியில வந்துடலாம்ப்பா, கவலைப்படாம இரு. 2 நாள்ல இப்படி இழைச்சு போயிட்டியே, ஒழுங்கா சாப்பிடறது இல்லையா? ஜெயில குடுக்கறதுல ஒரு சாப்பாடாமா? வாயில வைக்கவே முடியல. வெற்றி, நீ சரியா சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இத கொஞ்சம் சாப்பிடுறா. உன் புருஷன் தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் காய்ச்சி முச்சிட்டு கத்துவாரு. ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பேசுற? என்னை விட அவருக்கு உன் மேல அன்பு பாசம் ரொம்ப அதிகம்டா. அதனால்தான் நீ இப்படி செஞ்சுட்டியேன்னு கோவமும் அதிகமா வருது. அவரை நீ தப்பா நினைக்காதடா. தம்பி, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. நீ சாப்பிடுப்பா. இவங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிமா சாப்பிடுறது? இவங்களுக்கெல்லாம் வெளியே சாப்பாடு சொல்லியிருக்கு தம்பி. அப்புறம் உனக்கு வர்றது இவங்களும் சேர்த்து சாப்பிட்டோம். நீ வீட்டு சாப்பாடு சாப்பிடு தம்பி. என்னாலலாம் இங்க உட்கார்ந்து சாப்பிட முடியாது. சரி, அப்ப நீ வெளியே உட்கார்ந்து சாப்பிடுறியா தம்பி? சரி வாடா. டேய், சாப்பிட்டு வரேன்டா. சரிடா. போ. வெற்றி, எல்லாம் உனக்கு பிடிச்சதா சமைச்சு வச்சிருக்கேன்டா. நல்லா சாப்பிடுறா. 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 போதுமா? சாப்பிடுறா. ஏன்பா பாதியில எந்திரிச்சிட்ட? நல்லா சாப்பிடலாம்ல. எனக்கு போதுமா, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சரி. யோ யோ, நம்ம இன்ஸ்பெக்டர் பையன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். வெற்றி, வெற்றி, என்னாச்சுங்கம்மா? கையை கழுவணும்னு வெளியில வந்தாங்க, பார்த்தா ஆளை காணோம். என்னாச்சு? அவனை காணும் மேடம். எங்க ஒண்ணான்னு தெரியல. என்னாச்சு? என்னடி ஆச்சு? சார் அவன் தப்பிச்சு ஓடிட்டான் சார். ஏய், எப்படி அவனை தப்பிக்க விட்டீங்க? கை கழுவிட்டு வரேன்னு வெற்றி வெளியில வந்தாங்க.
முட்டாளா பரமர நீங்க இப்ப என்ன தெருவில் நிறுத்திட்டீங்கல்ல? எங்க வெற்றி தப்பிச்சு போயிட்டானா? அடிங்க. எல்லாம் உன்னால வந்ததாடி. சாப்பாடு கொடுக்கணும்ன்ற சாக்குல நீ நினைச்சதை சாதிச்சிட்டல, சந்தோஷமா உனக்கு போ. எங்க அவன் இப்படி செய்வான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏய், ஏதாவது பேசுற கொன்னுருவான் உன்னை. பையனை தப்பிக்க விட்டுட்டியான்னு மேல இருந்து என்னதான் கூப்பிட்டு திட்டுவாங்க, அசிங்க அசிங்கமா கேட்பாங்க. அதுக்கெல்லாம் யாரு நீ பதில் சொல்றது? நீயும் உன் பையனும் சேர்ந்து என் வேலைக்கு உழ வச்சிட்டீங்கல்ல. என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது. போதும். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, மரியாதையா போயிடு, இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போங்கறேன்ல. பரமரே, உங்க ரெக்கமெண்டேஷனோட விளைவை பாத்தீங்கல்ல?